நம்ம மத்திய அரசு இந்த பாரத் அரிசின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்த போறாங்க. ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து இது வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இது விஷயமா ஏற்கனவே அனௌன்ஸ்மென்ட் வந்து வெளியாச்சு. இப்ப பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி வந்து நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த ரைஸோடைய பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோ அரிசி வாங்குனீங்கன்னா வெறும் ரூ. 29 கிடைக்குங்க. இது வந்து ஆன்லைன் மூலமாவும், டைரக்ட்டாவும் அறிமுகப்படுத்த போறாங்களாம். இப்ப ரீசென்ட்டாவே ரைஸோட பிரைஸ் வந்து தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக புதிய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. அது ஏற்றுமதிக்கு பல கட்டுப்பாடுகள் போட்டாங்க. இதனால ரைஸோட பிரைஸ் கட்டுக்குள்ள வரும்னு பார்த்தா, ஆனா கடந்த மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, அரிசி விளைச்சல் உற்பத்தி பாதிப்பு, அப்புறம் தேவை அதிகரிப்பு காரணமா தொடர்ந்து ரைஸ் பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இதனால சாமானிய மக்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, பாரத் அரிசின்ட்டு மானிய விலையில ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்துனாங்க. இந்த திட்டத்தின் கீழ 1 கிலோ ரைஸ் வந்து ரூ. 29க்கு மத்திய அரசுடைய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் மூலமா கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு, இல்லன்னா மத்திய அரசின் விற்பனை மையங்கள் மூலமா இது சில்லறை சந்தைகள்ல விற்பனை செய்யப்பட இருக்கு. இதுல வந்து முதல் கட்டமா 5,00,000 டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காம். 5 கிலோ, 10 கிலோ பைகள்ல இந்த பாரத் அரிசி கிடைக்கும்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்லைன் மூலமாவும் Amazon, Flipkart மூலமாவும் சந்தைப்படுத்த மத்திய அரசும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 1 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா ரூ. 29க்கு விற்பனைக்கு வர இருக்கு.